மக்களே, அடுத்து மணப்பாட்டுக்கு போகிறோம். மணல் மாதா கோயிலிருந்து கிளம்பி மணப்பாட்டுக்கு போகிறோம். உண்மையில் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நடக்க தான் கஷ்டமாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் மணல். அலையே அதிகமாக இல்லாத அழகாக குளிக்கக்கூடிய ஒரு கடற்கரை மணப்பாடு. பாருங்க, அதோட மோஸ்ட்லி அதிகமான அலையே இவ்வளோ தான் இருக்கும். செம்ம. இவ்வளோ தான். சின்ன பிள்ளை கூட இன்னைக்கு ஜோராக கூட கிடந்த பாட்டுக்கு விழுந்து குளிச்சுட்டு கிடந்தான். அவ்வளோ அழகாக இருக்கும். நானும் கடலில் குடிக்கணும்னு தான் நினச்சேன். ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அடிக்க வைக்கி மொபைலு, மைக்கு இதெல்லாம் எங்கே வச்சுட்டு போய் குளிக்கன்னு தெரியாது. பைக்லேயும் வச்சுட்டு வர முடியல. இங்கே நம்ம அனல் மின் நிலையம் தூது இதாக போக போகிறது. மணப்பாட்டில் இருந்து 10 ஜூம் உயிரோடவா இருக்குது. இதுதா அசைவம் இதெல்லாம் அசைவம் மட்டும் அதுக்கு அசைவம் இருந்தால் அது சரி. நம்ம அடுத்து மேலே கோயிலுக்கு போவோம். பீச்சை முடிச்சிட்டுச்சு. மேலே சர்ச்சுக்கு போவோம். அப்படி மேலே கடல் இருக்க மாதிரி இருக்கா, ப்ளூவா. அதான் திருவிழா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே அற்புதமான வியூ பாருங்க. இங்கே இப்போ தான் திருவிழா முடிஞ்சிருக்கு. இறக்குறாங்க. காற்று உச்சகட்டமாக அடிக்கி. சொப்பிலாம் வச்சா தூக்கி போயிடும். ஆனால் இங்கே ரொம்ப வெயில் தெரியல. இவ்வளோதான் முடிச்சு. இது ஒரு பக்கம். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அலை இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, அலைய பாருங்க. தண்ணியோட கலர்ல வித்தியாசம் தெரியுதா, எவ்வளோ அலை இருக்குன்னு. ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. கீழெல்லாம் இறங்கிட்டு மேலே ஏற முடியாது.
அவ்வளோ காற்று. அங்கே கலரோட கடலோட உலருது பாருங்க. அங்கே கடலோட நிறமே கலர் வேற மாதிரி இருக்கு பாருங்க. ப்ளூயிஷா இருந்தது, இங்கே கொஞ்சம் கிரீனிஷா இருக்கு. அலையும் இந்த பக்கம் அதிகம். ஒரே பே ஆஃப் பெங்கால் தான். ஒரு சின்ன ஜங்ஷன்ல அலை இங்க இருந்து தான் ஃபார்ம் ஆகி வருது. ஓகே, அப்போ அங்க வந்து வெளியில போற அலை தான், அதனால அது கொஞ்சம் கம்மியா வருது. அலைய பாருங்க, ஸ்ட்ரைட்டா இங்க பார்த்து வரல, கிராஸா வருது. நம்ம நிக்கிறதுக்கு நேரம் அலை வரல பாருங்க, கிராஸா போகுது பாருங்க. இந்த இதுல தெரியும் பாருங்க அலை, சும் பாருங்க அலை பாருங்க, அப்படி கிராஸா போகுது. அதான் உள்ள இழுக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு மண்ணு உள்ள இழுக்கு பாருங்க. பாருங்க, இதெல்லாம் என் மண்ணு. அப்போ அதில் சுழல் மாதிரி உள்ள போனா சிக்கல் தான், நம்மளே இழுக்கும். அலையெல்லாம் பாருங்க கிராஸா வருது. ஒரு அலை கிராஸாகவும் ஒரு அலை நேரம் வந்து இதாகுது. அங்க வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால அங்க சின்ன சின்ன அலையா வருது அந்த பக்கம். இந்த பக்கம் லைட் ஹவுஸ் இருக்கு, ரேடார் சுற்றுது. சர்ச்சோட வியூ, சைடு வியூ. எழுதியிருக்காங்கடா, பெயிண்ட் அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் தெரியல. திருவிழா முடிஞ்சிருச்சா இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கும் போதான்னு தெரியலை. முடிஞ்சிருந்தா கொடியெல்லாம் உருவிருப்பாங்க, நான் அப்படி ஒன்றும் உருவலை. அதனால் இன்னும் முடியலைன்னு தான் நினைக்கிறேன். சர்ச்சுக்குள்ளே போவோம். நல்லா அகல படி, ஒரு படிக்கு 2 ஸ்டெப் வச்சா தான் முடியும். ஒரு ஏஞ்சல் டார்ச் வச்சிருக்கிற மாதிரியும், அந்த பக்கமும் ஒரு ஏஞ்சல் டார்ச் வச்சிருக்கிற மாதிரியும் இருக்குது. ஆலயத்தோட சைடு வியூ. டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இனிமேதான் திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னொரு சைடு வியூ. புனித சவேரியார் ஆலய நுழைவாயில். பின்னாடி ஒரு சர்ச் இருக்கும்.
இந்த பக்கமும் அந்த அலை தடுப்பு போட்டிருக்காங்க, அதான் இந்த பக்கம் அலையே வரல. ஆமாம், இங்கே சர்ஃபிங் பண்ணுவாங்க. சர்ஃபிங் சீசனில் அலை அதிகமாக தேவைப்படாதுல, மீடியமான அலை இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் சர்ஃபிங். இங்கே ஒரு பார்க் இருக்குன்னா இங்கே பார்க்கு ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க. பார்க்குக்கு லீவ் விட்டாங்களோ, வேலை நடக்கு. நல்லா தண்ணி தடுப்பதுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு அடுக்கி இந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சவேரியார் குகைக்கு செல்லும்படி கீழே இருக்கு. போவனட் சேவியர்ஸ் கேஸ்டில் நியர் சாங்குசா, ஸ்பெயினில் பிறந்திருக்காரு. உள்ளூர் மாதா இதுவும் தேனியாரோட சிலையும் இருக்குது. சைடில் இறங்கி போனால் அந்த குகை இருக்குன்னு போட்டிருக்கு, பார்ப்போம். குகை கிணறு, புனித தீர்த்தம் ஊற்று, ஹோலி வாட்டர். ஓகே, இங்கே கொண்டு வந்தாங்கன்னா அது முன்னாடி சர்ச்சுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ சொன்னல இந்த அலுமினி மீட்டிங் கூட இந்த வெல்கம் மீட்டிங்கில் பேசுகிறது இத்தனை பேர் வேலைக்கு கொடுக்குறாங்க பேசினா தான் நல்லா இருக்கும் அந்த பசங்களுக்கு. அதை பேசி அப்போ நான் யாருமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எடுனா என்ன சொல்லி இவ்வளோதான் மக்களே. மணப்பாடில் பெரிய சர்ச் போயாச்சு, குகை கோயில் போயாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் இறச்சி பாட்டில் போட்டு புனித நீர்னு விற்காங்க. முன்னாடி அப்படி கிடையாது, வந்தவங்களுக்கு மட்டும் கேட்டால் இறச்சி கொடுப்பாங்க. இறச்சி கொடுத்து அந்த தாத்தாவுக்கு ஏதாவது காணிக்க கொடுப்பாங்க. இப்போது பாட்டிலாகவே போட்டு கோவில் நிர்வாகமே இதை செய்தான்னு தெரியல, அதுலேருந்து கோரி பாட்டிலில் ஊற்றி புனித நீர்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த பீச்லேயுமே மக்கள் நின்று குளிக்க தான் செய்கிறாங்க. பார்க்குன்னு ஒன்று ஆரம்பித்து அடைச்சி போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக அடைச்சி தான் கிடக்கு. எல்லாம் போட்டாங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு நாள் கூட திறந்து வரல, ஆனால் இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அவ்வளோ இடத்தையும் முடிச்சுட்டு நம்ம பிளான் படி மணப்பாடு தான் நம்ம பிளான் படி கடைசி. மணப்பாடு முடிச்சாச்சு. இன்னும் போகிற வழியில் எதுவும் இல்லை. அந்த அனல் மின் நிலையத்துக்கு வெளியே நின்று வேணால் பார்த்துட்டு போகலாம். மற்றபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அடுத்து எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லுங்கள். இதுவே 1 டேயில் 300 கிலோமீட்டர் வரும். ஓகே, பாய் மக்களே.